நானும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த ரூட்டில் போகிறேன். இந்த பிரிட்ஜை வந்து நீங்கள் நிறையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க, தமிழ் மூவிஸ் மட்டும் இல்லை. ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் வியூ மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சற்று இல்லாமல் அப்படியே நிறைஞ்சி வழியுது பாருங்கள். சவுண்டு பாருங்கள். கீ ரைஸு, அப்புறம் வந்து மந்தி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஏதோ லண்டன் பிரிட்ஜ் மாதிரி. இதுக்கு பேர் வந்து பயங்கர வளைவு அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா மழை வர ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரூட் ஃபுல்லாகவே பாருங்களேன் அப்படியே வளைஞ்சு தான் இருக்குது, தெரியுதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clock ஆகுது. நாங்கள் வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள வடகரையிலேருந்து கிளம்பி அப்படியே கேரளா நோக்கி போகிறோம். ஸோ கேரளாவில் ஆலுவா போகிறோம். ஸோ போகிற வழியில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். போலாமா ஜோல்? ஓகே. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து செங்கோட்டை தாண்டுறவங்க, செங்கோட்டை அவுட்டர்கிட்ட வரோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கேரளா ரூட்டில் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த ரூட் வந்து நிறைய பேர் சீனிக்காக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த ரூட்டில் போகிறேன். ஸோ போகிறது எப்படி இருக்குதுங்கிறது எனக்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தாங்க இருக்குது. எங்கே போகிறீங்க? நாங்கள் வந்து இப்போ கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த ரூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டு கோப்ரோவில் வர ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்ப்போம். இப்போ தான் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டை அவுட்டரில் இருந்து புளியரையை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியே போகலாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமே வந்து இந்த எஸ் வளவு அப்படின்பாங்க. ஸோ அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ அதில் தான் நம்ம வந்து ஏறுறோம். அப்படியே பாருங்கள், ஏற்கனவே லாரிலாம் வந்து அப்படியே மெல்ல வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாரினா அன்பியரபுளாக வந்துக்கிட்டே இருக்குது. ஹெவி ட்ரக்ஸ் வந்து ஒரு சைடு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தாங்க ட்ரைவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஃபேமஸான ஆரியங்காவு, அந்த ஆரியங்காவில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆர்ச் பிரிட்ஜுங்க. இதில் வந்து 16 ஆர்ச் இருக்கும். இது வந்து பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்டோன்லேயே ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. இது ஒரு ரயில் பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜை வந்து நீங்கள் நிறையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க, தமிழ் மூவிஸ் மட்டும் இல்லை வேறு லாங்குவேஜ் மூவிஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. பர்டிகுலராக தமிழ் மூவியில் வந்து ராம் படம்லாம் இதில் எடுத்திருப்பாங்க. இதில் மேலே போயிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஸ்டெப்ஸ் இருந்துச்சுங்க. நானும் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு. பட் அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து நடுவில் வந்து கேட் போட்டிருக்காங்க. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் இதை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள அடுத்த ட்ரக் வந்துட்டுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா தென்மலை வந்தாச்சுங்க. தென்மலையில் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செந்தூர்னி எக்கோ டூரிசம். இது வந்து கேரளா கவர்மெண்ட்டோடது தாங்க. இங்கே வந்து நம்ம வந்து இப்போ சஃபாரிக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க நம்மளை வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காங்க. ஸோ தென்மலையில் நம்ம வந்து இப்போ ஒரு சஃபாரி ரைடு போகிறோங்க. ஸோ இது வந்து கேரளா கவர்மெண்ட்லேயே ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ இதோட டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு பொலரோ வெஹிக்கிளில் போயிட்டுருக்குறோம். இதுதான் தென்மலை டேமுன்னு. சஃபாரியில் ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம பார்க்குறது வந்து தென்மலை டேம் தாங்க. அதில் வந்து கல்லடா டேம், தென்மலையில் உள்ள டேம் பேர் வந்து கல்லடா. தென்மலை டேம் தான் இது. ஓகே, அப்படியே போங்க. ஸோ அந்த பிரிட்ஜு போக முடியுமா? அதில் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு. வேற ஓகே. ஸோ ரோடு வந்து நல்லா நேரவாக தாங்க இருக்குது. போயிட்டுருக்குறோம் அப்படியே. ஸோ
ஸோ டேம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்குங்க, இந்த தென்மலை டேம் அந்த சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். டேமில் வந்து இப்போ தண்ணி இல்லையா? இப்போ ஓப்பன் பண்ணலையா? தண்ணி பவர் ஹவுஸ்க்கு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க இது. ஸோ 2 சைடும் டென்ஸு, அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து இந்த பொலரோ ஜீப் மூலமாக இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள். இதுக்கு பேர் கலங்குந்து சஃபாரின்காங்க. ஸோ இது வந்து இந்த தண்ணி தான் தென்மலை டேமுக்கு போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த தென்மலை டேமுக்கு போகுதில்ல, அந்த தண்ணிக்கு மேலே வந்து நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கங்கே எவ்வளோ தண்ணி கிடக்குது பாருங்கள். அதாவது இல்லாமல் 3 நதி உண்டு சார். 3 நதி. ഒന്ന് കുളത്തൂപ്പുഴ, ഒന്ന് പാലരുവി, ഒന്ന് റോസ്മല. അങ്ങനെ 3 അരുവി ഇതിനകത്ത് വന്ന് ഒരു ഡാമായിട്ട് ശേഖരിക്കുന്നു. ஓகே ஓகே. இந்த 3 ரிவர் சேர்ந்து தான் இந்த தென்மலை கல்லடா டேம் வரும். கல்லடா டேம். இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள், தெரியுதா? அது வந்து கேரளா கவர்மெண்ட்டோட தான். ஸோ இதை வந்து நீங்கள் தென்மலை எக்கோ டூரிசம் வெப்சைட்டில் போய் பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஸோ பெர் டேக்கு 3500 வரும்னு இருக்காங்க. ஆனால் வியூ மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. செம ஸ்பாட்டுங்க ஆக்சுவலாக பாருங்கள். சுற்றி வந்து மவுண்டெயின்ஸு, தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹாட்டு. இங்கே மழை பெய்யுமா? பொதுவாக பெய்யுமா? நல்லா ஹெவியாக பெய்யுமா? 2 நாளாக மழை இல்லையா? ஆனால் இன்றைக்கி வந்து ஹாட்டு. ரொம்ப அன்பியரபிள் வெயில் கிடையாது, பட் ஸ்டில் கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோங்க. அப்படியே இந்த கரையோரமாக நடந்து வரோம். சென்டரில் தெரியுது பாருங்கள், அதுதாங்க டேமு. டேமோட ஃபுல் வியூ தெரியுதா? இது தாங்க வந்து தென்மலை டேமு. ஸோ தென்மலை டேமுக்கு அந்த சைடில் இருந்தால் நம்ம வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே உள்ள மவுண்டெயின்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கே செம பிரம்மாண்டமாகவும் செம க்ரீனரியாகவும் இருக்குது பாருங்கள். 2 சைடும் மவுண்டெயின், தண்ணி. அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஐலாண்டு மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ தண்ணி, அப்படியே இங்கிட்டு காட்டுறேன், தெரியுதா? ஒரே ஃப்ரேமில் காட்ட முடியல, பட் என்னோடய 2 சைடுமே பயங்கரமான தண்ணி இருக்குங்க. இதுதான் வந்து தென்மலை டேமுக்கு போகுது. ஸோ அதுக்கு நடுவில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு சென்டரில் ஒரு மவுண்டெயின் தெரியுதுல, அங்கே தான் நம்மளோட அந்த ஃபாரஸ்ட் கார்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அங்கே போனால் நல்ல வியூ இருக்குன்னு இருக்காங்க. வாங்க போகலாம். இதுதான் வந்து டேமோட தண்ணி வந்து அளவுகோல்னு வச்சுக்கோங்களேன். டேம் வந்தால் இருக்காங்க, க்ளீனாக தெரியுதா இப்போது? ஸோ ஆக்சுவலாக வந்து டேமோட ஹைட்டுக்கு இன்றைக்கி வந்து தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. இது எல்லாம் நிறைஞ்சி வரும்போது தான் டேமில் வந்து ஃபுல் தண்ணி வரும். பட் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. சில டைம் வந்து யானைகள்லாம் இங்கே வருமா. ஸோ டேம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து மக்கள்லாம் இருந்திருக்காங்க. வீடு எல்லாம் இருந்திருக்கு. அதோட கல்லெல்லாம் கிடக்குது பாருங்களேன். இப்போ தண்ணி இல்லாதனால இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி செம்ம வெயில் தாங்க. அங்கே முன்னாடி போகிற ஃபாரஸ்ட் கார்டு அண்ணன் கூட வந்து குடை பிடிச்சி தான் போயிட்டுருக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இதில் காட்ட முடியுதான்னு தெரியல கேமராவில், பட் இதில் வந்து நல்லா மீன்களோட நடமாட்டம் பயங்கரமாக இருக்குங்க. சூப்பராக போயிட்டுருக்கு, கும்பல் கும்பலாக போயிட்டுருக்குங்க. இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன், சம மீன்கள் போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட மீன் இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து மூவ் ஆக போகிறோங்க. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து தென்மலை ஊருக்குள்ளே போயிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது. தண்ணி க்ளீனாக இருக்கிறதுனால அந்த மவுண்டெயினோட நிழல் எப்படி உழுது பண்ணிட்டு பாருங்கள், தெரியுதாங்க? சூப்பரான ஸ்பாட்டுங்க. சரி, லவ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான பிளேஸுங்க. நாங்கள் வந்து அந்த பொலரோவுக்கு நாங்கள் வந்து 5 பேர் வந்தோம். 600 ருபீஸ் கொடுத்து வந்தோம். 638 அந்த மாதிரி வந்துச்சு. பட் ஒர்த்து தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த தென்மலை டேம், இந்த இடம் பேர் என்ன சொன்னீங்க? இது கலங்குன்னு. கலங்குன்னுலேருந்து கிளம்ப போகிறோம். செம வெயிலுங்க. நாங்கள் உள்ளே வந்ததோட வெளியில் போகும்போது இப்போ சரியான வெயில். சின்ன மரம் விழுந்து கிடக்கு. இந்த ரூட்டு தான் செம ஹைலைட்டுங்க. 2 சைட்லேயும் ஒரு சின்ன, அதாவது 2 சைடும் அந்த மலை தானே, மலைக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கட்டிங்கு.
ஆக்சுவலாக ஃபேமிலியாக வரதுக்குலாம் இது வந்து சேஃபான பிளேஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி அந்த எக்கோ டூரிசம் ஆஃபீஸில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டோடய தான் வருவீங்க. ஸோ அவங்களோட வெஹிக்கிளில் தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் நிற்கிறேங்க, காட்டுறேன். அப்படியே தெரியுதா? தென்மலை டேம். இதுதாங்க தென்மலை டேம். காட்டுறேன், தெளிவாக காட்டுறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டேமுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த இடத்துல இறங்கி நின்று எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். தென்மலை எக்கோ டூரிசம் இருக்கா, அதில் வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. இதுதாங்க கம்ப்ளீட்டாக தென்மலை டேம் வியூ. ஸோ இதோட ஸ்பெஷல் என்னென்னா இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தென்மலை டேம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஃபாரஸ்ட்டோட பொலரோ காரில் வந்திருந்தால அதை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கார்பியோவில் ஏறி நம்மளோட ட்ராவலை இது பண்ணுவோம். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்து எந்த ஸ்பாட் வரும்னு எனக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பாட் வந்துச்சுன்னா நிப்பாட்டி கண்டிப்பாக வீடியோ எடுப்போம். ஸோ வந்துட்டோங்க. இப்போ நம்ம வெஹிக்கிளுக்கு மாதிரி ரெண்டு தான். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ. வா. ஸோ தென்மலையிலேருந்து கிளம்பி நம்ம வந்து புனலூர் நோக்கி போகும்போது ஒரு கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்ட் பிக்கப் வியூவர். ஸோ இதில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ வியூ பாயிண்டில் போய் அந்த சைடு பார்க்கலாம். நம்ம வியூ பாயிண்டில் மேலே ஏறி வந்தாச்சுங்க. பயங்கரமாக சவுண்டு கேட்க பார்ப்போம். அங்கே பாருங்கள். ஸோ டேம் வந்து இது வந்து ஷட்டர்லாம் இல்லை, ஷட்டர் இல்லாமல் அப்படியே நிறைஞ்சி வழியுது பாருங்கள். சவுண்டு பாருங்கள் எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சரியான வியூ பாயிண்ட்டுங்க. அந்த சைடு நல்லா வந்து தண்ணி கெட்டி கிடக்குது. ஸோ அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இங்கிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டு, ஒட்டக்கல். ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். சின்ன ஒரு வியூ பாயிண்ட்னாலும் வந்து ஒருத்தான வியூ பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஒட்டக்கல். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளம்புவோம். ஸோ இங்கே வந்து லாரிலாம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ வண்டியை வந்து சீக்கிரம் எடுக்கிறதா நல்லது. நெக்ஸ்ட் நமக்கு வந்த ஊர் தாங்க புனலூர். ஸோ இப்போ நம்ம வந்து புனலூருக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ புனலூரில் டி மால்னு ஒன்று இருக்குங்க. அதுக்குள்ளே தான் வந்து ஒரு ஹோட்டல் பார்த்தோம். ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ லெமன் லீஃப் ரெஸ்டாரண்ட் அதுக்கு தான் வந்திருக்கோங்க. ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து ஃபைனலாக சாப்பாடு வந்துருச்சுங்க. சரியான பசி, எல்லாருக்குமே பயங்கர பசி. ஸோ கீ ரைஸு, அப்புறம் வந்து மந்தி, அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களாம் நூடுல்ஸ் வாங்கியிருக்காங்கங்க. ஸோ சாப்பிட்டு டக்குன்னு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம வந்து புனலூரில் தான் இருக்கோம். புனலூரில் லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதுக்கு பேரே வந்து புனலூர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜா. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ஓல்டு பிரிட்ஜாக இருக்குதுங்க. பட் இது வந்து ஒன் ஆஃப் த மெமோரியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இதுக்கு பேர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. கீழெல்லாம் பார்க்குறதுக்கே அந்த பிரிட்ஜு வந்து வுட்டிலே பண்ண மாதிரி இருக்குங்க. ஆமாம், நடக்க தெரியுது பாருங்கள். ஏதோ லண்டன் பிரிட்ஜ் மாதிரி. இதுக்கு பேர் வந்து புனலூர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. ஸோ ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்த்ததோட உண்மையிலே கொஞ்சம் பயங்கர பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது. ஸோ பேரலாக அந்த சைடில் ரோடு உண்டான பிரிட்ஜு போகுது. இந்த பிரிட்ஜு வந்து எதுக்கு கட்டியிருக்காங்க என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம். ஒருவேளை இதுதான் முன்னாடி இருந்த பிரிட்ஜோ என்னமோ தெரியலங்க. 1877 கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நல்லா ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. லைட்டிங்கு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே சுற்றி காட்டிடுறேன் டக்குன்னு. ஸோ பிரிட்ஜுக்கு அந்த சைடு ஒரு பிரிட்ஜ் போதா, அது வந்து நம்ம நிற்கிற சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு அந்த சைடு ஒரு பிரிட்ஜ் போதா, அது வந்து ட்ரெயின் போகிற பிரிட்ஜு. பேரலாக இங்கே வந்து புனலூர் ஊருக்குள்ளே உள்ள டவுனுக்கு போகக்கூடிய பிரிட்ஜ் ஒன்று போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜோட இயர் பாருங்கள், 1877. அதனால தான் இவ்வளோ ஒரு ஸ்டோனில் பயங்கர பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. மெயினாக இந்த பிரிட்ஜில் இருக்கும்போது செம காற்று. ஸோ நம்மளுக்கு இந்த டிரைவிங்க்கு நடுவில் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு பிளேஸு. இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறோங்க. வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். போமா, பாய். அனவியெல்லாம் செம ஆட்டம் போட்டுட்ருக்கா. ஏதோ ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. தம்பி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்ம கூட வந்து வீடியோ எடுக்கும்போது இருந்தான். தம்பி உங்கள் பேர்?
அப்சர். ஓகே ஹாய், நீ வீடியோவில் வருவானா? ஓகே பாய். நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு இன்னும் வந்து ஒரு 145 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. இந்த ரூட்டில் வந்து ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் வந்து பயங்கர வளைவு அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா மழை வர ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து புனலூர்லேருந்து கிளம்பி எங்கேயுமே நிப்பாட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். வர வழியில் கொஞ்சம் மழை அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சூப்பரான கஃபேக்கு வந்திருக்காங்க. நான் போகும்போது கஃபே அப்படியே காட்டுறேன். இங்கே வந்து கட்லட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரோல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு, டீ வர சொல்லியிருக்கு. அனபியா ஜுல்லா பாருங்க இன்ட்ரெஸ்டாக மேப் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஜூஸு? ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்ணியா? ஸோ கட்லெட்லாம் வாங்கினதெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து க்ரீமன், அனபியாவுக்கு க்ரீமன், அஜுலுக்கு க்ரீமன். அஜுல் சேர்த்து சாப்பிட்றா, க்ளோஸ் பண்ணி வச்சு சாப்பிடு. இது என்னது? எக் ரோஸ்ட். ஸோ ஹாஃப் எக்கில் வந்து மசாலா போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டுங்க. எல்லோரும் ஜூஸு, அப்புறம் வந்து டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டிரைவிங்கை கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. ஸோ இந்த கஃபேல தாங்க நம்ம வந்து இன்றைக்கி டீ குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் பேர் வந்து பிரவோம் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனுங்க. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. ஸோ கேரளாவில் இந்த மாதிரி கஃபேஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் மோர் தென் 1 hour இருக்குது. ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே டிரைவிங்கை கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் அதாவது ஆலுவாக்கு 34 கிலோமீட்டர்ஸ். ஆனால் பார்த்திங்களா டைம் வந்து 1 hour 3 minutes காட்டுது. ரூட் ஃபுல்லாகவே பாருங்களேன், அப்படியே வளைஞ்சு தான் இருக்குது. தெரியுதா? சரி, அப்படியே மேப்பை பார்த்து டிரைவிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த ரூட் பார்த்திங்கன்னா, அதாவது செங்கோட்டையிலேருந்து கேரளா வரக்கூடிய ரூட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சீனிக் ரூட். பட் வந்து டிரைவிங் டைம் வந்து ஜாஸ்தி எடுக்குது. காரணம் வந்து ரோடு வந்து ரொம்ப வைடு கிடையாது, அதே நேரத்தில் வளைவுகள் ஜாஸ்தி. இந்த ரூட்டில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.